திரு ஜவஹர் அலி, உங்களுக்கான சாதகமான களம் எந்த அளவுக்கு இருப்பதா உணர்றீங்க இப்போ உள்ள சூழல்ல? இல்லை, சாதகமான களம் மக்களிடம் தென்படுது. இந்த 5 வருட கால இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரமாகி தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிலை, எங்கே பார்த்தாலும் அமைச்சர்கள் பண்ணக்கூடிய அல்ட்ராசிட்டி, எம்எல்ஏக்கள், அதே மாதிரி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே மக்கள் மிகப்பெரிய கடுமையான கோபத்தில் இருக்காங்க. நேற்று திமுக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் எங்களுடைய கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 200, அதுவும் தேர்தல் அறிக்கைக்கு பிறகு அந்த நம்பிக்கையை சொல்லியிருக்கிறார். இல்லை, அவர் ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது கனவாக தான் போகும். இப்படி தான் 2021 520 பொய்யான வாக்குறுதிகளை சொன்னாங்க. அதெல்லாம் மக்கள் ஒரு முறை தான் நம்புவாங்க. அந்த வாக்குறுதிகள் எதை நிறைவேற்றினாங்க? நீட்க்கு ரத்து செய்வ நிறைவேற்றினாங்களா? ரத்து செஞ்சுருக்காங்களா? கல்வி கடனை ரத்து செஞ்சுருக்காங்களா? பெட்ரோலுக்கு மானியம், கேஸுக்கு மானியம், தனியார் வேலைவாய்ப்புகளில் 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிருக்காங்களா? அரசு வேலைவாய்ப்பு 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்குறாங்களா? எத்தனையோ சொல்லிக்கிட்டே அடிக்கிட்டே போகலாம். ஆனால் அன்புமணி சொன்ன மாதிரி 66 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வெறும் 525 66 13% மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவர் புள்ளி விவரத்தோடு கொடுத்துருந்தார். அதனால் இவர்கள் இப்போ இன்றைக்கு மடமாற்றுறதுக்காண்டி நாங்கள் தன்னுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத சூழ்நிலை திமுகவுக்கு இருக்கனால எதுக்கெடுத்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கும் எங்களுக்கும் என்று மடைமாற்ற விஷயத்தில் தான் அவங்க மும்முரமாக இருக்கிறாங்க. இந்த களமத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருந்தாங்க. 4 முனை போட்டியில் 1 முனை திமுக தவிர மற்ற எல்லோரும் திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிற 3 முனையும் ஒரே நிலையில தான் இருக்காங்க. அதுதானே உங்களுக்கு ஆபத்து. அப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் ஈஸியாக ஸ்பிளிட் ஆகி அப்படி இல்லை, உங்களுக்கு தானே அது சாதகமாக இல்லை. ஆனால் பாதகமாக போகல. 3 பேரும் ஒரே நிலையில் இருந்தால் கூட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுக்கள் எல்லாம் பிரியுங்கள்ல, அது குறிப்பிட்ட திமுகவுக்கு சாதகமான ஓட்டுக்கள், ஏற்கனவே சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுக்கள், இருக்கக்கூடிய சில இளைஞர்களுடைய ஓட்டுக்கு தாவைக்காக போகும். சிறுபான்மை ஓட்டுகள் அப்ப திமுக தான் இருக்குங்கிறத நீங்களே உறுதிப்படுத்துற மாதிரி சொல்றீங்க. நிறைய இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது, மாற்று கருத்தும் இருக்கவும் முடியாது. இருந்தது என்பதை யாருமே அதிமுக என்பதனால நான் இல்லைன்னு சொன்னா அது நான் பொய் சொல்றது மாதிரி தான் இருக்குது. அது உண்மைதான். ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, ஏதாவது சாதிச்சிருக்காங்களா இந்த 5 வருஷத்துலன்னா? அவங்க சொன்ன 3.5% இடஒதுக்கீடு 2021 சொன்னாங்க உயர்த்தி தருவோண்டு, இந்த வாக்குறுதி கொடுக்க கூட இல்லாத. சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்படிப்பட. அப்போ அரசு ஊழியர்கள் ஏற்கனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்றைக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் போராட்ட களம் மும்முரமா இருக்கு. இந்த தேர்தல் களம் என்பதால் இப்போ அவர்கள் ஒத்தி வச்சிருக்காங்க. அதனால பெரும்பாலான மக்கள் இந்த ஆட்சியின் மீது, அவலங்கள் மீது, இந்த ஆட்சி திறனற்ற நிர்வாகத்தின் மீது கோபமாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொருடைய தனிப்பட்ட மனிதருடைய தலையில 4,65,000 ரூபாய் கடனாக வாங்கியிருக்காங்க. இது சுதந்திர பெற்ற வரலாற்று என்றைக்குமே இருந்ததில்லை. இவ்வளோ இருக்கு. இல்லை, நீங்களும் இதை சொல்றீங்க. திரு சீமா, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர், அவரும் 2 முனை போட்டி, திமுகவுக்கும் எங்களுக்கும் இடையில தான் போட்டி அப்படிங்கிறாரு. திரு விஜய் எப்பவுமே சொல்றாரு, இன்னைக்கும் சொல்றாரு 2 முனை போட்டி தான், ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கேன்னு. நீங்களும் 2 முனை போட்டிங்கிறீங்க. அப்போ உண்மையான இருமுனை போட்டின்னா அது யாருக்கு இடையிலான? இல்லை, நான் அதை மக்கள் பக்கமே விட்டுறேன். ஏன்னா இவர்கள் கிட்ட நாங்கள் போட்டா போட்டி போடுறதுக்கு நாங்கள் வரவே இல்லை. ஏன்னா எங்களை நாங்களே தாழ்த்திக்கிற மாதிரி தாவேக்காவோட போட்டா போட்டிருக்கோ, நாம் தமிழர் கட்சியோட போட்டா போட்டிருக்கோ உண்மையிலே எங்களுக்கெல்லாம் விருப்பமும் இல்லை. ஏன்னா இவர்கள் தங்களை பிம்பமாக காட்டுவதற்காக இப்படிப்பட்ட கதைகளை சொல்றாங்கன்னு மக்களுக்கெல்லாம் தெரியும். என்று ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்து இந்த அரசாங்கத்தினுடைய அவலங்களை எல்லாத்தையும் தோலுரிச்சு காட்டிய கட்சி எதுன்னா அதிமுக. அந்த நிலையில் தான் இந்த தேர்தலுக்கு தமிழ்நாட்டு களத்தை போறக்கும் இருவேறு திராவிட கட்சிகளுக்கு தான். நான் என்ன கேட்கிறேன், யுத்த கிழமை அப்படிதான் இருக்கு. ரைட், ஓகே. அது ஃபேக்சுவலா அதிமுக எதிர்கட்சியா இருக்கு, வாக்கு வங்கி கொண்ட கட்சி, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ திரும்ப 2 முனை போட்டி தான் எல்லாரும் சொல்லும் போது இப்போ வாக்காளர்களுக்கு ஒரு சிந்தனை வராதா, ஒரு யோசனை வராதா? அப்போ இவங்க தான் போட்டி போல, அப்போ இவங்களுக்கு வாக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி மற்ற 2 ஆட்டக்காரர்களுக்கு வாக்கு போட்டால் உங்க நிலைமை என்ன ஆகும்னு கேட்குறேன். அதற்கு சாத்தியமே இல்லை சார், வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டோம். இது விஜய் இப்போ வந்துட்டால நாம் தமிழ் சீமான் இப்போ மட்டுமா ஃபர்ஸ்ட் தேர்தலா இல்லை, தேர்தலில் ஏற்கனவே பல முறை தேர்தலை பார்த்துட்டாரு. இதே போன்று சொல்லிட்டார், நாங்கள் தான் இளைஞர் சக்தி என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னார். அந்த இளைஞர் சக்தியில விஜய் கொஞ்சம் பிரிக்கலாம். விஜய் ஏற்கனவே விஜய் போன்று நடிகர் விஜயகாந்த் ஏற்கனவே சொன்னார்,
அதற்கு முன்னாடி வந்த நடிகர்கள் பல பேர் கட்சி ஆரம்பிச்சு இதை போய் சொன்னவர்கள் நிலைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு நம்ம களத்துல பார்த்திருக்கோம். சிவாஜி கணேசில இருந்து நிறைய ஆக்டர்களையும் பார்த்திருக்கோம். சரத்குமார்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தோம். ஒரு சுப்ரீம் ஸ்டாராக கூட இருந்தவர். அவர்களுடைய நிலை என்னன்னு பார்த்தா அதே போன்று இப்ப இந்த நிலை தான் இது. நீங்க வந்து அந்த ஒரு அவருக்கு வரும்போது அந்த கூடக்கூடிய அந்த ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் கணக்கு போட்டு எதுவுமே வந்து பண்ணிட முடியாது. ஏனால் அந்த ரசிகர் கூட்டம் நீங்கள் பார்த்துருக்கோம். சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டம் இல்லை, பவன் கல்யாணத்துக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ நடிகர்களுக்கு கூடிய கூட்டம். இந்த கூட்டத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால அது ஒரு பிம்பமாக காட்டப்படுது, பெரிய பிம்பமாக காட்டப்படுது. ஆனால் தேர்தல் காலத்தில் அவங்க பெரிய புஸ்வானமா போயிட்டு போறாங்க. இதுதான் உண்மை. களம் என்பதே நான் திமுக அண்ணா திமுக என்பதில் மறுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு 2001 இருந்த நிலை இன்றைக்கு இல்லை. 2021 இருந்த உள்ள நிலை இது இல்லை. ஏன்னா அன்றைக்கு வந்து 10 வருடம் அண்ணா திமுக ஆட்சி, அம்மா இல்லாத சூழ்நிலையில் ஒரு எடப்பாடியார் என்ற ஒரு சாதாரண ஒரு எளியவர், ஆனால் அவர் வலிமையானவர் என்பதை வந்து மக்கள் அதற்கு பிறகுதான் உணர்ந்தாங்க. இன்றைக்கு கூட என்ன சொன்னாங்க, பிஜேபி அதை 70 சீட்டை பிடிக்கிறோம், 80 சீட்டை பிடிக்கிறோம், எல்லாமே விட்டு கொடுத்துருவாரு, எல்லாம் பண்ணிடுவார். அவர்களுடைய பலம் எவ்வளவோ, அவர்களுக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவோ, இவர்களுக்கு இந்த தொகுதி தான் என்ற எல்லாமே தெளிவுபடுத்தி தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் நிரூபிச்சிருக்கிறார். யாராவது மறுக்க முடியுமா? இன்றைக்கு ஊடகங்கள் கூட எல்லோரும் பொதுவாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் பாராட்டக்கூடிய விஷயமா தான் பார்க்கணும். அதனால வந்து அவர் ஆளுமையை என்றைக்கும் விட்டு கொடுத்தார். அப்போ மக்கள் கிட்ட இவர்கள் சொன்ன பொய் இப்போ வந்து பிம்பம், பாரதிய ஜனதா கிட்ட அடகு வச்சிருவாங்க, அடிமையா போயிடுவாங்க, தமிழ்நாடு இந்த மாதிரி போயிடும், இதெல்லாம் மக்கள் நம்பல. அப்ப மீண்டும் மீண்டும் இவர் கொண்டு போறாரு, இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள போர்க்களம், யுத்தம். இந்த யுத்தங்களை நீங்க எப்படி கொண்டு போவீங்க, ஏன் கொண்டு போறீங்க, எதுக்காக கொண்டு போறீங்க, யாரை ஏமாத்துறதுக்காக கொண்டு போறீங்க, எல்லாமே தெரியும். அது வந்து அதனால வந்து இந்த மக்களை வந்து இந்த முறை ஏமாற்ற முடியாது. இந்த களத்தில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னது போல 210 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மக்கள் 10 கூட எங்க எடப்பாடியார் என்ன சொல்ற, ஏன்னா அவர் வந்து கருத்து ஒரு கணக்கு வச்சிருக்கிறார், அந்த அடிப்படையில் சொல்றாரு. களம் வந்து மக்கள் முடிவார்கள் செய்வார்கள், மக்கள் தான் எஜமானர்கள். அதாவது நான் முதல்ல நம்ம ஐஏஎஸ் பாலச்சந்திரன் சாருக்கு சொல்ல விரும்புகிறேன். போதைப் பொருட்களால் வந்து இந்தியா முழுக்க இருக்குன்னு சொன்னார். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2021க்கு முன்னாடி போதைப் பொருளால் தமிழகத்தில் இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போன நிலைமை இருந்ததான்ட்டு அவருடைய மனசாட்சிக்கே விட்டுறேன். சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுங்கிறது ஒரு மதிமயக்கமான ஒரு சொல் அப்படிங்கிறது இல்லை. சட்டம் ஒழுங்கு மோசமா போனதுக்கு போதைப் பொருள் தெருக்க கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்குது, எல்லாரும் அதனுடைய பின்புலத்தில் திமுகவினர் இருக்கிறாங்க. அதனால் காவல்துறை அவர்களுக்கு பயந்து இருக்கிறாங்க தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இப்போ அவர் சொன்னார், அந்த திட்டம் இந்த திட்டம் என்ன சொன்னார். அம்மா ஆட்சி காலத்திலேருந்து அதற்கு பிறகு 2000 மினிக்கிழக்குது, அம்மா உணவுகள்லேருந்து 7.5% இடஒதுக்கீடு, ஆடு மாடு வழங்கத்திலேருந்து, தாலிக்கு தங்கத்திட்டிலேருந்து, 54 லட்சம் லேப்டாப்லேருந்து எவ்வளோ அடிக்கி போட்டு போகலாம் திட்டங்களை. ஆனால் நீங்கள் சொன்ன திட்டத்தில் மக்களுக்கு போய் நேரடியாக பயன்பெற்றிருக்கான ஒரே ஒரு சகோதரர்கிட்ட அடுத்த ஒரு ரவுண்டு கூட கொடுத்துக்கலுங்க. அதாவது வீடு தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், இது எத்தனை ஆயிரம் பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கோண்டு அவர் நண்பர் சொல்லணும், அடுத்த டிபேட்ல சொல்லணும். ரெண்டாவது வந்து இப்போ நம்ம மதிவாணன் சார் சொன்னாரு, அதாவது நீங்க கேள்வி கேட்டீங்க எது உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு சொன்னேன். நான் சொன்னேன் எங்களுக்கு சாதகமாக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை சொன்னேன், நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் சொன்னேன். ஆனால் அவருக்கு சாதகமான சாதனைகள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லான்னு பார்த்தேன். அவர் மறுமுறையே ஸ்டாலின் என்ன சொல்றாரு, டெல்லி கதையை தான் எடுத்தார். நான் என்ன சொல்றேன், டெல்லி கதை இது சட்டமன்றத்துக்கான தேர்தல் சார். இதை வந்து நீங்க வந்து மக்களை வந்து அவளை யாரும் முட்டாள நினைச்சிட வேணாம். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த கதை வேற. இப்போ வந்து எடப்பாடியாரா ஸ்டாலினா என்ற நிலையில தேர்தல் பார்க்கறாங்க மக்கள். அப்போ நீங்க என்னதான் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே எடுபடாது. ரெண்டாவது வந்து இல்லை, நீங்கள் லாஜிக்காக தான் கேட்குறீங்க. எனக்கு வேற மாதிரி ஒரு லாஜிக் தோணுது. 2024 நீங்கள் தனித்து தான் போட்டிட்டீங்க. நடக்கக்கூடியது யார் பிரதமர், இந்திய நாட்டை யார் ஆளுவது அப்படிங்கிறதுக்கான தேர்தல். அதிமுக மாநில கட்சி, ஏன் தனித்து போட்டிட்டீங்க? ஏன் தனித்து போட்டோம்னா அன்றைக்கு அது ஒரு சூழ்நிலை.
தேர்தல் களத்துல மாறி மாறி வரும். ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ்னா அப்ப மோடியா ராகுலாங்கிறதான் எலெக்ஷன். அப்ப உங்க லாஜிக் படி ஒண்ணு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கணும், இல்ல காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கணும்ல. ஏன் தனித்து போட்டீங்க? அது ஒரு மைனஸ் தான். பிரதமரா நாங்க சொல்லாதது ஒரு மைனஸ். ஆனா இல்ல நான் அதுக்குள்ள போகல. அதுதான் மைனஸ். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க தனித்து போட்டிட்டீங்கல்ல, என்ன நோக்கம், அதுக்கு என்ன லாஜிக்? தேர்தல் களத்துல ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கட்சி அந்த சூழ்நிலைக்கேல முடிவெடுத்து இல்ல நான் அதை தப்புன்னு சொல்லல திரு ஜவஹர் அலி. நீங்க இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல், எடப்பாடியா ஸ்டாலினாங்கிறதா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இது எதுக்கு டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான தேர்தல் மடைமாற்றாங்கன்னு கேட்குறீங்க. ஓரளவு லாஜிக்கான கொஸ்டின் மாதிரி தான் அது இருக்கு. ஃபைன். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், இந்திய நாட்டை யார் ஆளப்போவது அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அப்ப தமிழ்நாட்டில் நீங்க ஏன் தனித்து போட்டிட்டீங்கன்னு கேட்குறேன். எங்களுக்கு 39 எம்எல்ஏ எம்பிக்களை நீங்க கொடுத்துருங்கன்னா தமிழ்நாட்டு உரிமையில பாராளுமன்றத்தில் பேசியிருப்போம். இவங்க எதுவுமே பேசலையே. நீட்டை பத்தி பேசியிருக்காங்களா, கல்வி கடனை பத்தி பேசியிருக்கிறாங்களா? அதை மக்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. ஏன்னா மறுமுறை அந்த போதையில மக்கள் மைமறந்து திமுக பக்கம். நான் எப்படி கேட்கிறேன்னா, ஒண்ணு அப்ப பிஜேபி கூட இருந்திருக்கணும், இல்ல காங்கிரஸ் கூட இருந்திருக்கணும். அதான லாஜிக்கா இருந்திருக்கும்னு கேட்கிறேன். மோடியா லேடியான்னு கேட்கலையா? அதான் சார், அந்த களத்தை எப்படி பொதுச் செயலாளர் முடிவு எடுக்காரு. நான் என்ன கேட்கிறேன், அது உங்க விருப்பம், நான் தப்புன்னு சொல்லல. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. இவங்களுக்குள்ள இப்ப இந்த தேர்தல் காலம் சந்திக்காங்க, இவங்களுக்குள்ள ஜெல்லா இருக்காங்களா? இல்ல, இவங்களுக்குள்ள மிகப்பெரிய வெடிப்பு. ராகுல் காந்தி இது வரைக்கும் வாழ்த்து சொல்லல, அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கிட்டயே எங்களுக்கு கேட்ட தொகுதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மனக்கசப்பு நான் பல்வேறு காங்கிரஸ் கட்சிகிட்ட பேசுறேன். அதே மாதிரி விசிகாவும் நாங்க அழுதுகிட்டே சிரிக்கிறோம். கம்யூனிஸ்டுகள் இது எல்லாருமே அதை சொல்லக்கூடிய மனதளவில் உடைஞ்சு போயிருக்காங்க. அதான் நான் கேட்டேனே, மதிவாணன் எங்க வெற்றி வாய்ப்பு இருக்கோ அங்கதான் உரிமைகளுக்கான ஒரு சின்ன சின்ன முரண்கள் வரும். தோத்து போற கூட்டணிக்கு என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் சோர்வா இருந்தா கூட மக்கள், நாம மெயினா இது மக்கள் எஜமானர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ரெண்டாவது ஒரு நண்பர் மதிவாணனுக்கான சொல்றேன், நாங்கள் அந்த உரிமையை விட்டு கொடுத்தோம். நாங்க மத்திய அரசாங்கத்தை எதுக்கு எடுத்தாலும் சண்டை போகணும்னு அவசியம் இல்லை சார். நமக்கு தேவையானதை நம்ம பெறணும், உரிமையோடு கேட்கணும். அதாவது என்னதுன்னா அறிவார்ந்த முறையில் ஆட்சி திறனோட செயல்படும். 11 மருத்துவ கல்லூரிகள், சட்டக்கல்லூரி எல்லாமே கொண்டு வந்தேன். எப்படின்னா ஸ்மார்ட் சிட்டினா கொண்டு வந்தோம்னா அந்த மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருக்குனால தான். எதுக்கு எடுத்தாலும் நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன், கடந்த காலங்களில் காங்கிரஸோட நீங்க ரொம்ப இணக்கமா இருந்ததனுடைய விளைவாக ஆனால் அந்த உரிமை போச்சு. இலங்கை தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு, இலங்கைக்கு ராணுவம் அனுப்புவதற்கு யார் காரணம்? காங்கிரஸும் திமுக தான் காரணம். கச்சத்தீவு விட்டு கொடுத்தது யாரு காரணம்? எப்ப ராணுவம் அனுப்புனாங்க இலங்கைக்கு சார்? எப்ப அனுப்புனாங்க? IPKF சொல்றீங்க? ஆமா, 87 அனுப்புனதெல்லாம் எப்போ? அந்த காலங்களோட கச்சத்தீவா இருக்கட்டும், காவிரியா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், அந்த வருஷம் மறந்துட்டேன்னா கூட அந்த இது ஏன்னா அப்ப திமுக ஆதரவா இருந்தாங்களான்னு கேட்க. ஆமா, IPKF ஆதரவா இருந்தாங்க. சார் நீங்க வரும்போது வரவேற்காம 2000 இங்க கேளுங்க சார், எப்ப சார் 1.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க? 2009 ராணுவம் அப்ப அனுப்பல. இல்ல சார், அப்ப அனுப்பல சார். கொல்லப்பட்டது ராணுவ தளவாடங்கள் இந்திய அரசாங்கம் சப்ளை பண்ணாங்களா இல்லையா? சப்ளை கொடுத்தாங்களா இல்லையா? அதை நேரடியாக எல்லாரும் சொன்னாங்களே இல்லையா? அப்போ அதுக்கு காரணமாக ஐக்கிய கூட்டணியில திமுக அங்கம் வகிச்சதா இல்லையா? அதை தடுத்திருக்க முடியுமா இல்லையா? அது மைனாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததா இல்லையா? இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்க. அப்ப நீங்க உங்க உரிமையை உங்க சுயநலத்துக்காக விட்டு கொடுத்தீங்க. ஒரே ஒரு அவர்கள் நடத்துவது பயிற்சி பற்று. இப்பொழுது இதே தமிழ் தேசம் பேசக்கூடிய இன்னொருத்தர் வந்துட்டார், வேல்முருகன். அவரு தனித்தை போட்டியிடுறதுக்கு ஒரு நிலையை எடுத்துக்கிறார். இப்போ அவர் ஓட்டுகளை பிரிப்பார். இப்போ கடந்த தேர்தலில் 8% அவர்கள் வாங்கினாங்கன்னா திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று நிலை என்று ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் இருந்ததுனால அந்த 8% வாக்குகள் கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு வேல்முருகன் வந்துட்டாரு, தாவேக்கா வந்துட்டாரு, இன்னும் சில கட்சிகள் வந்தனால அவர்கள் அதுல பாதி வாங்குவாங்களாங்கிற ஒரு நிலைமையை உருவாயிருக்கு. இன்னும் சொல்லணும்னா குறிப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். அன்றைக்கு நாம் தமிழர் பக்கத்துல இஸ்லாமியர்கள் நிறைய இருந்தாங்க. ஆனால் அவர் என்னைக்கு சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்னார்களோ அன்றைக்கு இஸ்லாமியர்கள் வேறு நிலை. மறுநாளே அவர் மறுத்து பேசிட்டார். மறுத்து பேசல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார். மன்னிப்பு கேட்டா முஸ்லிம்கள் எனக்கு ஓட்டா போட போறாங்கன்னு சொன்னாரு. அது இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் இதுல அவர் பதில் வடிவா இருக்கு. இல்ல நேரம் இல்ல ஜவஹர் அலி, வரேன். ஒரே ஒரு சொல்லிடுறேன். என்ன வச்சிருப்பீங்க? அதாவது அடிப்படை அரசியல் பக்குவம் ஏதாவது இருக்காண்டா இன்றைக்கு நான் கண் கூட பார்த்த அவர் நம்ம பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி, அதாவது இல்ல முடிங்க என்ன சொல்லணும்னா இந்த குஞ்சுகள் சொல்லுவாங்களா, அது போன்று நான் நேரடியாக இன்னைக்கு பெரம்பூர்ல பார்த்தபோது உண்மையிலேயே அவர்களுக்கு ஓட்டு கூட இல்ல, அவர்கள் நிலை இப்படி இருக்குதுன்ட்டு தான் உண்மையிலேயே வருத்தப்படுறீங்க நீங்க. சரி.